வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024 கேட்ட கேள்வி. ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு ஏக்கும் பிக்கும் பாத்தீங்கன்னா 4:5 விதத்துல இருக்கு போதான். அப்ப நமக்கு இது வந்து ஏயோட பங்கு, இது வந்து பியோட பங்கு. இப்ப நமக்கு ஏயோட தொகை வந்து தெரியாது. இப்ப என்ன பண்ணலாம்னா 4x எடுத்துக்கலாம். அதே மாதிரி பியோட தொகையும் தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம், 5x வச்சுக்கலாம். இப்ப நமக்கு மொத்த தொகை எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 10,890 கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு இந்த ரெண்டையுமே சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 9x கிடைக்குதா. இந்த 9x தான் நமக்கு 10,890. நம்ம இதுல இருந்து x கண்டுபிடிக்கலாமா? இப்ப நம்ம முதல்ல கட் பண்ணலாம் பாருங்க. ஓர் 9 இங்க 10 இருக்கு, ஓர் 9 மிச்சம் 1 வரும். 18னா 2 9 18, மிச்சம் இங்க 1 இருக்கு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 0. அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு 1210 கிடைச்சிருச்சு. இப்ப நமக்கு தேவையானது பியோட தொகை தான். இப்ப நமக்கு பியோட தொகை பாத்தீங்கன்னா 5x, சரியா? 5x. இப்ப நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணலாமா? 5 × 1210 ரெண்டையும் பெருக்கலாம் பாருங்க. 5 × 0னா 0 வரும். ஓர் 5 5, 2 5 10க்கு 0, மேல 1, ஓர் 5 5, 1 கூட்டினா 6. அப்ப நமக்கு 6050 தான் வந்து இந்த பியோட தொகையா இருக்கும். இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்குது. இதே மாதிரி ஏயோட தொகை என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.